பராசக்தி அந்த ட்ரைலரில் ஒரு டயலாக் ஒன்று வரும். ரவிமோகன் அவர்கள் பேசுவது போல, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பொள்ளாச்சி படுகொலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிதாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான நிலவரங்கள் தொடர்ந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷனில் 1963 ஜவஹர்லால் நேரு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதாவது மக்களினுடைய எதிர்ப்பு கோஷங்கள் வாயிலாக வெளிப்படுது, செயல்பாடுகள் வாயிலாக வெளிப்படுது. ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அழிக்கிறான். அப்போது ஒரு காவலர் ஒருத்தர் சுட்டதில் அந்த பையன் விழுந்து இறந்து போயிடலாம். அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. அது கூடுதல் உச்சபட்சமாக துப்பாக்கி சூடு வரைக்கும் போகுது. அப்படி துப்பாக்கி சூட்டின் வாயிலாக பலர் இங்கே கொல்லப்படுறாங்க. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தற்போது வெளியாக இருக்கிற பராசக்தி திரைப்படம் மூலமாக மறுபடியும் தமிழ்நாட்டில் 1965 காலகட்டத்தில் நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பேசுபொருளாகுது. மறுபடியும் இந்த பேசுபொருள் ஆவதன் மூலமாக இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் மீண்டும் அந்த சம்பவம், அந்த ஒரு வரலாற்று நிகழ்வு நினைவுபடுத்தப்படுகிறது, பதிய வைக்கப்படுகிறது. அப்படி நடந்த அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பொள்ளாச்சி படுகொலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிதாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கும் கூட ஓரிரு நாட்கள் முன்பாக தான் தெரிஞ்சுது. இப்படிப்பட்ட பொள்ளாச்சி படுகொலைகள் குறித்தான விஷயங்கள் தான் அந்த படத்துலையும் காட்டப்படுது அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கப்படுது. காரணம் என்னென்னா, அந்த ட்ரைலரில் ஒரு டயலாக் ஒன்று வரும். ரவிமோகன் அவர்கள் பேசுவது போல், பொள்ளாச்சிலேயே அடித்து பொள்ளாச்சிலேயே புதைச்சிருவேன் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ஸோ பொள்ளாச்சியில் நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி, மாணவர் போராட்டங்களை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ட்ரைலரில் சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படி பொள்ளாச்சியில் என்னதான் நடந்துச்சு? அந்த பொள்ளாச்சி படுகொலைகள் அப்படிங்கிறது அவ்வளோ கொடூரமான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அப்படி தான். அதை பற்றின ஒரு தகவலை தான் இதுவரைக்கும் சில வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் சொன்ன தகவலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான தமிழக மக்களினுடைய ஒரு நகர்வு அப்படிங்கிறது இந்த 1965 மட்டும் நடந்துடல. 1938 காலகட்டத்திலையும் 1948 காலகட்டத்திலையும் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த சமயங்கள் எல்லாம் பள்ளிகளில் ஒரு பாடத்திட்டத்தின் வாயிலாக இந்தியை கொண்டு வர பார்த்தாங்க. அதுக்கு கடும் எதிர்ப்புகள் நிலவியது. அது 1938 காலகட்டங்கள் எல்லாம் பெரியார் அவர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருந்தார். ஸோ பள்ளிகளில் கொண்டு வரப்படுவது அப்படிங்கிறது அப்போது தடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 1960 காலகட்டத்தில் இதற்கான நகர்வுகள் திரும்பவும் நடக்குது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1960 காலகட்டங்களில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் தொடர்ச்சியாகவே ஹிந்தி மொழியை முன்னிலைப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஹிந்தியை ஆட்சி மொழியாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதற்கு கடும் எதிர்ப்புகள் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மத்தியில் எழுந்தது. இந்த மாதிரியான நிலவரங்கள் தொடர்ந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷனில் 1963 ஜவஹர்லால் நேரு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதாவது இந்திய அலுவல் மொழி சட்டம். அதில் என்ன கொண்டுட்டு வராங்கன்னா, ஹிந்தியோடு சேர்ந்து ஆங்கிலமும் இங்கே அலுவல் மொழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இது ஹிந்தி பேசாத மாநிலங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே அந்த போராட்ட உணர்வுகள்லாம் கொஞ்சம் தனியுது. ஆனால் இருந்தாலும் அந்த பய உணர்வு அப்படிங்கிறது போகலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் 1964 வருடம் இறுதியில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வருது மத்திய அரசு தரப்பிலிருந்து. அதாவது மத்திய அரசினுடைய சுற்றறிக்கைகள் எல்லாமே ஹிந்தி மொழியில் இருக்கும். ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு இந்த 2 மொழியிலையும் இருக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதனுடைய சாராம்சமே ஹிந்தி மொழியை முன்னிலைப்படுத்துறது தான் அப்படிங்கிற புரிதல் தான் ஹிந்தி பேசாத மாநில மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ளப்பட்டது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். இதை எதிர்த்து தான் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அப்போது மொழி திணிப்புக்கு, ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது 1965 காலகட்டத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த வருடத்தினுடைய 1964 வருடத்தினுடைய அந்த
இறுதி பகுதியிலிருந்து சொல்லப்போனால் அந்த ஜனவரி மாதம் 1965 ஜனவரியில் அது ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு எதிராக அப்போது அண்ணா உள்ளிட்டோர்லாம் ரொம்ப குரல் கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட அந்த ஜனவரி 21 வாக்குலலாம் 21 22 வாக்குலலாம் அண்ணா உட்பட பலர் கைது செய்யப்படுறாங்க. இதற்கப்புறம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது மாணவர்கள் போராட்டமாக தான் முன்னெடுத்துட்டு செல்லப்படுது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தி எதிர்ப்புக்கான தமிழக மாணவர் போராட்ட கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு, இதை இன்னொரு பேர்ல எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு மாணவர் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு அப்படின்னு. இப்போ நம்ம சொல்கிற இந்த தகவல்கள் எல்லாம் ஆர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், புலவர் செந்தலை நா கௌதமன் அப்படிங்கிற ஒரு சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ஒட்டுமொத்த தரவுகளையும் நம்ம சொல்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பெயர்கள் கொண்ட, நான் முன்னாடி சொன்னது போல் இந்த பெயர்கள் கொண்ட ஒரு மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஹிந்தி எதிர்ப்புக்கான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த போராட்டங்கள் நடக்குது. அதற்கு எதிரான காவல்துறையினருடைய அடக்குமுறைகளும் அப்போ இருந்த அந்த பக்தவச்சலம் அவருடைய கவர்மெண்ட்டால் முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே வரலாற்று தகவல். போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த பொள்ளாச்சி படுகொலைகள் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல எப்படி பேசுபொருளாச்சு, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பொள்ளாச்சியில் பிப்ரவரி 12ஆம் தேதி, பொதுவாக ஆக்சுவலி பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க அந்த மாணவர் அமைப்புகள் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது எல்லா இடங்கள்லையும் நடக்குது. பொள்ளாச்சியில் எஸ்பெஷலி அது இன்னும் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே நடந்திருக்கு. அப்போது அந்த பிப்ரவரி 12 அந்த டைமில் அந்த மாணவர் போராட்டம் நடக்கும்போது பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த ஒரு தபால் நிலையம், அந்த தபால் நிலையம் அதன் முன்னாடி இருந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. அன்று ஒரு சந்தை நாளும் கூட, அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கிற நாளும் கூட. அதனால் பல பகுதிகளில் இருந்து அந்த பகுதிக்கு மக்கள் பொருட்கள் வாங்குவதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட அந்த போராட்டத்திலலாம் கலந்துக்கிறாங்க. போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, காவல்துறை ஒரு பக்கம் அதை சுற்றி நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த சூழலில் மக்களினுடைய எதிர்ப்பு கோஷங்கள் வாயிலாக வெளிப்படுது, செயல்பாடுகள் வாயிலாக வெளிப்படுது. அந்த வகையில் நான் சொன்ன அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய அந்த போர்டில் இருக்கிற ஹிந்தி மொழியை ஒரு மாணவன் ஒரு இளைஞன் மேலே போய் அந்த ஹிந்தி மொழியை அழிக்கிறான். ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அழிக்கிறான். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற காவல்துறையினர் கீழே இறங்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கேட்காம மேற்கொண்டு அழிக்கிறான். அப்போது ஒரு காவலர் ஒருத்தர் சுட்டதில் அந்த பையன் விழுந்து இறந்து போயிடுறான். ஒரு பையன் காவலர் சுட்டதுனால இறந்து போனதுக்கப்புறம் அதை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆத்திரம் வருது. அவங்க உடனே திரும்ப காவல்துறையை தாக்க முயற்சிக்கிறாங்க, அவங்க திரும்ப பதிலுக்கு தாக்குறாங்க. இதனால் ஒரு பெரிய கலவரமான ஒரு சூழல் உருவாகுது. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும், அதுக்கு இங்கே இருக்கிற காவல்துறை படை போதாது, இராணுவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 6 லாரிகளில் இராணுவத்தினர் இறங்குறாங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. அது உச்சபட்சமாக துப்பாக்கி சூடு வரைக்கும் போகுது. அப்படி துப்பாக்கி சூட்டின் வாயிலாக பலர் இங்கே கொல்லப்படுறாங்க. கண்ணில் பட்டவர்கள் சுடப்படுகிறார்கள் அப்படிங்கிற வகையில் பலர் கொல்லப்படுறாங்க. அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ நம்ம சிட்டிசன் படத்துலலாம் பார்த்த மாதிரி அத்திப்பட்டின்ற கிராமம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த பொள்ளாச்சியில் எத்தனை பேர் இறந்து போனாங்க, எக்ஸாக்ட் கவுண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டுங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. காரணம் என்னென்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா யாரெல்லாம் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பண்ணுறதுக்கு அப்போ இருந்த கவர்மெண்ட் விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அப்படியாக அங்கே இறந்து போனதில் ஒரு 4 வயது பச்சிளம் குழந்தையும் உட்பட பலர் இறந்து போயிருக்கிறாங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல் அந்த 2 ஆய்வாளர்கள் குறிப்பிடுற கவுண்ட் படி, ஒருத்தர் குறிப்பிடுற கவுண்ட் படி பார்த்தா 80லேருந்து 100 பேர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, இன்னொருத்தர் சொல்கிறது ஒரு 200 பேர் பக்கம் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் சட்டசபையில் அன்றைய முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 20 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி
சொன்னதாக தகவல்கள் தெரிவிக்குது. அப்போது இந்த அளவுக்கு இறப்புகள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி கொத்து கொத்தாக இறந்து போனவர்களினுடைய உடல்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பழனி பொள்ளாச்சி அந்த சாலையில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் எரிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். அண்டு இதுபோக இன்னும் கூடுதலாக இருக்கிற உடல்கள்லாம் மதுக்கரை இராணுவ மையத்திற்கு எடுத்து போய் அங்கே எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் புலவர் செந்தலை நா. கௌதமன் தெரிவிக்கும் கருத்துக்கள் வாயிலாக தெரிய வருது. இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக மக்கள் மரணிச்ச இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அந்த பொள்ளாச்சியில் நடந்திருக்கு இந்த மொழி போராட்டத்தின் போது. இப்படிப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னும் ஒரு தூண்டுகோலாக அமையுது. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு அப்புறமா, இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு அப்புறமா அந்த சொன்ன அந்த அறிவிப்பையும் அந்த ஹிந்தி மொழி திணிப்புன்ற அந்த முன்னெடுப்பையும் ஆட்சி மொழியாக ஹிந்தியை கொண்டு வருவது அப்படிங்கிறதையும் மத்திய அரசு அப்படியே பின்வாங்கிக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் தான் அந்த ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம் தணிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நடந்த நிகழ்வுன்றது. இந்த நிகழ்வில் எஸ்பெஷலி அந்த பொள்ளாச்சி படுகொலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட். ஆனால் அது ஹைலைட்டடாக பலருக்கும் தெரியாமல் போனதுக்கு காரணம் அது ஒரு அஃபிஷியல் டேட்டாஸ் எதுவும் இல்லாததுனால. இதை மையப்படுத்தி தான் எஸ்பெஷலி அந்த பொள்ளாச்சி கதையை மையப்படுத்தி தான் இந்த பராசக்தி படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் மூலமாக தெரிய வருது. இதில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இன்னமும் அங்கே பொள்ளாச்சியில் இந்த மாதிரி ஒரு மொழிப்போருக்காக உயிரை விட்டவர்கள் அப்படிங்கிற வகையில் சில கூட்டங்கள்லாம் நடத்தப்படுறது அப்படிங்கிறது நடந்தாலும் அங்கே இவ்வளோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நினைவு சின்னமோ அந்த இடத்துல யார் இறந்து போனாங்க, இறந்து போனவங்களோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பென்ஷன்ஸ் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களோ ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறது ஒரு சோக நிகழ்வு. இப்போ மொழிப்போர் தியாகிகளுக்கு பென்ஷன்ஸ் போகிறது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக அதில் யார் மரணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக இல்லாததுனால நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது பெருசாக மக்களுக்கு தெரியவே வரல. அதற்கு காரணம் சொன்னது போல் ஒரு அஃபிஷியல் டேட்டா இல்லாததுனால தான். ஸோ இப்படியாப்பட்ட பொள்ளாச்சி இதற்கு முன்னாடி ஒரு தவறான நிகழ்வுகளுக்காக நினைவு கூறப்பட்டுச்சு கடந்த ரீசண்ட் இயர்ஸில். ஆனால் இந்த படத்தின் மூலமாக பொள்ளாச்சி ஒரு மொழிக்கு எதிரான, தாய்மொழிக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை எதிர்த்து உயிர் விட்ட மக்கள் இருந்த பகுதி அப்படிங்கிற வாழ்ந்த பகுதி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி அப்படிங்கிற ஒரு நற்பெயரை பொள்ளாச்சி மீண்டும் சம்பாதிக்கும். பொள்ளாச்சிக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்க போகிற படமாக இந்த பராசக்தி படம் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மொழிப்போர் பற்றின பொள்ளாச்சியை சுற்றி நடந்திருக்கிற இந்த தகவல்கள் தொடர்பாக உங்ககிட்டையும் ஏதாவது தகவல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த மொழிப்போர் தொடர்பாக இதில் நான் சொல்லாத விஷயங்கள், நான் நேர காரணமாக சில விஷயங்கள் மட்டும்தான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த தகவலும் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதையும் மேற்கோள் காட்டலாம். மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறேன். நன்றி.